ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 14வது வசனம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சீயோன் சொல்வதற்கு பதில் அடுத்த வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். பால் குடிக்கும் கைக்குழந்தை பாலை தவிர வேறு எதையும் சாப்பிடாது. தாயிடம் தவிர அதற்கு வேறு ஆகாரம் கொடுப்பார் யாருமில்லை. ஒருவேளை தாய் மறந்தாலும் குழந்தையின் அழுகுரல் கேட்டு பால் கொடுக்கும்படி தாய் ஓடி வந்து பால் கொடுப்பாள். ஒருவேளை கொடுக்காவிட்டாலும் அவளால் கொடுக்காமல் இருக்க முடியாது. பால் கொடுக்காததினால், குழந்தை பால் குடிக்காததினால் பால் கட்டிக்கொள்ளும். அதற்காகவாவது குழந்தைக்கு பால் கொடுப்பாள். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய உள்ளங்கையை கர்த்தர் பார்க்கும்போது, நமக்காக ஆணிகளாலே அடிக்கப்பட்ட காயத்தை, தழும்பை பார்க்கும்போது நம்மை நினைவு கூறுகிற தேவன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஜனங்களுடைய பாதகங்களின் நிமித்தம் முழு உலகத்தையும் அழிக்க தேவன் திட்டமிட்ட போது நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் மிருகங்களையும் கர்த்தர் காப்பாற்ற நோவாவை கப்பல் ஒன்று செய்ய சொல்லி அதிலே அவர்கள் எல்லாவற்றையும் உள்ளே அனுப்பி கர்த்தர் கதவை அடைத்தார். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஜல பிரளயத்தினால் மாண்டு போயின. கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்து கதவை திறந்து நோவாவையும் அவனோடு இருந்த ஜீவராசிகள் அனைத்தையும் வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் நினைவு கூறுகிற தேவன், நம்மை மறக்காத தேவன். அவர் நம்மை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர். ஒருவேளை தாய் தகப்பன்மார்கள் தங்கள் பெற்ற பிள்ளைகளை மறந்து போகலாம். பிள்ளைகளும் வயதான காலத்திலே பெற்றோரை மறந்து போகலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் கூட ஒருவரையொருவர் மறந்து போகலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அவர் மறக்காத தேவன். இந்த பூமியிலே நாம் வாழ்கிற காலங்கள் மிகவும் கொஞ்சம். இந்த தேசத்திலே, இந்த குடும்பத்திலே, இந்த தாய் தகப்பனுக்கு, இந்த உடன்பிறப்புகளோடு நாம் பிறக்க வேண்டும் என்று நாம் விரும்பவில்லை. கர்த்தர் தான் நமக்கு குடும்பத்தை உண்டாக்கி அந்த குடும்பத்திலே நம்மை பிறக்க வைத்து உடன் பிறந்தவர்களை நமக்கு கர்த்தர் அருளி செய்திருக்கிறார். இந்த கர்த்தர் கொடுத்த உறவுகளை நாம் மதித்து அவர்கள் நமக்கு விரோதமாக செய்யாதிருந்ததையும் செய்ததாக நாம் நினைத்து கொண்டு, ஒருவேளை அவர்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்தால் கூட அதை மன்னித்து மறந்து இந்த உலகத்தில் நாம் இருக்கிற நாட்களிலே அவர்களோடு கூட சமாதானமாக இருப்போம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டு மறக்காமல் நம்மை அரவணைப்பது போல நாமும் நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களையும் மன்னித்து அவர்களை மறக்காதபடி அவர்களிடத்தில் அன்பு செலுத்துவோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, பெற்ற தாய் தகப்பன் எங்களை மறந்தாலும் எங்களை மறக்காத தேவன். எங்களுடைய உடன்பிறப்புகள் எங்களை மறந்தாலும் மறக்காதபடி எங்களோடு என்றென்றைக்கும் கூடவே இருந்து பாதுகாக்கிற உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த உலகம் நிலையானது அல்ல, நித்தியமானது அல்ல. நாங்கள் வாழப்போகிற காலங்கள் சில வருடங்கள், மாதங்கள், நாட்கள் எவ்வளவு என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நித்தியமான ஒரு வாழ்க்கையை, நிலையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையை நோக்கி நாங்கள் நகரத்தக்கதாகவும் இந்த பூமியிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவுகளை நாங்கள் மதித்து நடக்கவும் அவர்களை மறக்காமல் நேசிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.